ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் வீடியோவில் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அப்கமிங் ஆன்லைன் சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12.50 கோடியில் வந்து பேரிடர் மேலாண்மை மற்றும் தொடர் கண்காணிப்பு அமைப்பகம் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் செயலி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து உருவாக்க போகிறாங்க. இந்த ஆப் மூலிமா உங்களுக்கு வந்து டோட்டலாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை மூலிமா வந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், அதாவது நில ஆவணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இந்த புல எண்ணு, உரிமையாளருடைய பேர், ப்ராப்பர்ட்டி டாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பைக்லையோ கார்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான உதவி திட்டம், அதுக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6655 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலியமா வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஈரோடு, கரூர், தஞ்சாவூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு இது வந்து உட்படும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட், உரிமங்கள், ஆவணங்கள் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கணினிமயமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நில அளவை மற்றும் நில ஆவணங்களை தொடர்பான இ-சேவை குறித்த தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டர் போட்டு அது மூலிமா வந்து மக்களுக்கு வந்து விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து ஃபியூச்சரில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த அப்கமிங் இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிடுங்க. தேங்க்யூ.